இவருக்கும் வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரும் பேரும் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்கலாம். பழைய புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? இது லாஸ்ட் டைம் வந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. 2 கொஷினுமே இந்த பழைய புத்தகத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அதில் உள்ள வந்து கொஷின்ஸ் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊரும் பேரும் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இயற்கையோடு இயந்து வாழ்ந்த மக்கள் தம் குடிப்பகுதிகளை ஊர் அப்படின்னு சொல்லி பெயரால் குறிப்பிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதனை வந்து ஊர் எனும் தமிழ் சொல் உலகில் பல நாடுகளில் இருக்குது. பாபிலோனியா அருகே ஊர் எனும் பெயரில் ஒரு ஊரும் ஊர் நம்மு எனும் ஊரும் உள்ளதாம். நாளடைவில் பல்வேறு ஊர்கள் உருவாக நில வகைக்கு ஏற்ப பெயரிட்டு மலையூர், காட்டூர், மருதூர், கடலூர் என உலக மக்கள் தலைப்பட்டனர். இவ்வாறு தமிழகத்தில் ஊரும் பேரும் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஊர் அப்படின்றது பார்த்திங்கன்னா கான்பூர், கோலாலம்பூர், சிங்கப்பூர், மணிப்பூர், ஜகன்பூர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் இதெல்லாமே ஊர் அப்படின்ற இதில் தான் வருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி நில ஊர்கள் என்னென்ன, முல்லை நில ஊர்கள், மருத நில ஊர்கள் இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ குறிஞ்சி நிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மலை, குன்று, கரடு அல்லது பாறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தமிழகத்தில் வளமான மலைகள் பல உண்டு. மலையின் அருகே ஊர்களுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, ஆனைமலை, சிறுமலை, திருவண்ணாமலை, நாகமலை, வள்ளிமலை, விராலிமலை இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிஞ்சி நில ஊர்கள். கீழ்கண்டவற்றுள் குறிஞ்சி நில ஊர்களில் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை 3 கொடுத்துட்டு 4வதாக வந்து வேலூர்னு கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆனைமலை, சிறுமலை, திருவண்ணாமலை, வேலூர் அப்படின்னு கொடுத்துட்றான் அப்படின்னா இது 3மே என்னது குறிஞ்சி நில ஊர். வேலூர் அப்படின்றது மருத நில ஊர் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி மலை அப்படின்னும், மலையின் உயரத்தில் குறைந்த பகுதியை குன்று அப்படின்னும், குன்றில் உயர்ந்ததனை கரடு அல்லது பாறை அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இவற்றை ஒட்டி வாழ்ந்த மக்கள் தம் வாழ்விடங்களுக்கு ஊர் எனும் பெயரை சேர்த்து ஊர் பெயர் ஆக்கினார். இப்போ குன்றை அடுத்துள்ள ஊர் என்னென்னது அப்படின்னா பாருங்கள், குன்றூர், குன்றத்தூர், குன்றக்குடி அப்படின்லாம் சொல்லி அழைச்சிருக்காங்க. குட்டப்பாறை. ஸோ அடுத்து பாறையை பகுதியை வந்து என்ன சொல்கிறாங்க, குட்டப்பாறை, சிப்பிப்பாறை, பூம்பாறை, மணப்பாறை, மட்டப்பாறை, வால்பாறை அப்படின்ற ஊர் பெயர்களுக்கான காரணத்தையும் இதில் வந்து அறிய முடியுது. மலையை குறிக்கும் சொல் என்னது, கிரி என்பது என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொஸ்டினில் கேட்டாங்க. வடகிரி என்பதாகும். இதை வந்து பாருங்கள், கிருஷ்ணகிரி, கோத்தகிரி, சிவகிரி, நீலகிரி அப்படின்னு சொல்லி மலையை ஒட்டி எழுந்த ஊர் பெயர்கள் தான் என்னது, கிரி அப்படின்றது. குறிஞ்சி நில மக்கள் மலையிலிருந்து பிற இடங்களுக்கு சென்று தங்கி தங்கள் நிலப்பெயரை மறவாது என்னன்னு சொல்கிறாங்க, ஆழ்வார் குறிஞ்சி, கல்லிடை குறிஞ்சி, குறிச்சி, கள்ளக்குறிச்சி, மொட்டைக்குறிச்சி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா குறிஞ்சி அப்படின்றதான் என்னன்னு சொல்லி மாறி இருக்குது, குறிச்சி அப்படின்னு சொல்லி மருவி இருக்குது. ஓகேங்களா? குறிஞ்சி அப்படின்றது என்னன்னு சொல்லி மருவி இருக்குது, குறிச்சி அப்படின்னு சொல்லி மருவி இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், முல்லை நில ஊர்கள் பாருங்கள். தமிழகத்தில் மரம் செறிந்த காடுகள் பழங்காலத்தில் மலிந்திருந்தன. மரங்கள் சூழ்ந்த பகுதிக்கு குடிபெயர்ந்த மக்கள் மரங்களுக்கு பெயர் சூட்டி அம்மர பெயர்களோடு ஊர் பெயர்களையும் வழங்கினர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தான். அத்தி ஆற்காடு எந்த மரங்களால் நிறைந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அத்தி மரம் 3வது ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆலமரம் இருந்தால் ஆலம்காடு, கலாச்செடி இருந்தால் கலாக்காடு, மாமரங்கள் இருந்தால் மாங்காடு, பனைய மரங்கள் அதிகமாக இருந்தால் பனையாபுரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அப்படின்றது அத்தி. ஸோ ஆற்காடு என்பது எந்த மரத்தால் சூழ்ந்த பகுதி அப்படின்னா அத்திக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா ஆர் அப்படின்றது வேறொரு பெயர். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அத்தி, ஆர் மரங்கள் சூழ்ந்த ஊர் ஆற்காடு, ஆலமரங்கள் நிறைந்த ஊர் ஆலங்காடு, கலாச்செடி நிறைந்த ஊர் கலாக்காடு, மாமரங்கள் நிறைந்த இடம் மாமரம் அப்படின்னும், பனை மரங்கள் நிறைந்த ஊர் பனையாபுரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ காட்டின் நடுவே வாழ்ந்த மக்கள் அங்கு திரியும் விலங்குகளால் தமது கால்நடைகளுக்கும் ஊர் நேராவண்ணம் வேலி கட்டி பாதுகாத்தனர். அவ்வூர் பட்டி பாடி என்னன்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து ஆட்டையம்பட்டி, காளிப்பட்டி, கோவில்பட்டி, சிறுகூடல்பட்டு, சின்ன கொல்லப்பட்டி, பெரிய கொல்லப்பட்டு முதலிய நூற்றுக்கணக்கான பட்டிகள் என்னது தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பட்டி அப்படின்னு வந்தாலும், காடு அப்படின்னு வந்தாலும் எந்த பகுதியை சார்ந்த ஊர், அதெல்லாமே முல்லை நிலப்பகுதியை சார்ந்த ஊர். ஓகேங்களா? ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க, பட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ முல்லை நில மக்களுடைய பிரதான தொழிலாக இருந்தது என்னது, ஆடு மாடு மேய்த்தல் தான். ஓகேங்களா? அடுத்து மருத நில ஊர்கள். நீர்வளமும் நிலவளமும் பயிர் வளமும் செறிந்த மருத நில குடியிருப்பு என்னன்னு சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா ஊர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பொங்கி பெருகி வளர்ந்தோடு வழங்கக்கூடிய ஆறும் அதன் கரையில் இருந்த ஊர்களும் என்னென்னு சொல்லி அழைக்கிறாங்க. காலம் ஃபுல்லாக நிலைத்தன ஆறுகள் பாயும் இடங்களில் ஆற்றூர். இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்டதாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆறுகள் பாயும் இடங்களில் என்னென்னு சொல்கிறாங்க, ஆற்றூர் என்பது வழங்கி இடம்பெற்றிருந்தது. இதுவே காலப்போக்கில் என்னென்னு சொல்லி ஆத்தூர் அப்படின்னு மருவி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் குரூப் 4 கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா. கடம்பமரம் சூழ்ந்த பகுதி கடம்பூர், கடம்பமரம் சூழ்ந்த பகுதி கடம்பூர், கடம்பத்தூர் அப்படின்னு சொல்லி. தென்னை சூழ்ந்த பகுதி தெங்கூர், புளிய மரங்கள் சூழ்ந்த பகுதி புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம் முன்னோர்கள் ஏரி குளம் முதலிய நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றோடு ஊர் பெயர்களையும் இணைத்தனர். சீவலபேரி, புளியாங்குளம், பேராவூரணி, மாங்குளம், வெப்பேரி என்பன இவ்வாறு தோன்றிய ஊர்கள் தான். ஓகேங்களா. ஸோ இதை தான் இங்கே இருந்திருக்க. கடம்ப மரம் இருந்த பகுதி கடம்பூர், கடம்பத்தூர். தென்னை இருந்த பகுதி தெங்கூர், புளிய மரங்கள் இருந்த பகுதி புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ ஆற்றூர் என்னன்னு மருவி இருக்குது, ஆத்தூர் அப்படின்னு சொல்லி மருவி இருக்குது. அடுத்து பாருங்கள், சீவலபேரி அப்படி, மாங்குளம், புளியங்குளம், பேராவூரணி, வெப்பேரி இதெல்லாமே அந்த ஊர். கடற்கரை பேரூர்கள் பட்டினம், கடற்கரை பேரூர்கள் பட்டினம். சிற்றூர்கள் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பாக்கம். பரவதர் மக்கள் வாழ்ந்த பகுதி கீழக்கரை, கொடியக்கரை, நீலாங்கரை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் நில ஊர்கள். பழங்கால கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் பெற்றிருந்தனர். நெடிய கடற்கரையுரிய தமிழகத்தில் பரவதர் மக்கள் வாழ்ந்தனர். அவங்க வாழ்ந்த பகுதி கீழக்கரை, கொடியக்கரை, நீலாங்கரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இக்காலத்தில் மீனவர்கள் வாழும் பெயர்களும் இடங்களுடைய பெயர்கள் வந்து குப்பம் அப்படின்னு சொல்லி பெயர் அழைக்கிறாங்க. அரசும் ஊர்களும். ஸோ பெரும் வேந்தரும் குறுநில மன்னர்களும் அரணமைத்து மக்களை காத்தனர். அரண்களுக்குள் கோட்டையும் ஒன்று. கோட்டை சூழ்ந்த ஊர்கள் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க, கந்தர்வன் கோட்டை, கோட்டை, தேவக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, நிலக்கோட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. திசையும் ஊர் பெயர்களும் பாருங்கள். நாட்டிசையும் பெயர்களும் ஊர்களும் குறிக்கப்பட்டன. நம்ம ஊருக்கு கிழக்கே உள்ள ஊர் கீழூர், மேற்கே உள்ள ஊர் என்னது மேலூர், தெற்கே உள்ளவர் தென் பழஞ்சியாகவும் வடக்கே உள்ளவர் வட பழஞ்சியாகவும் பெயர் பெற்றது. நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை 72 பாளையங்களாக ஆட்சி செஞ்சாங்க. அடுத்து பாருங்கள், அவ்வாறு பெயர் பெற்ற ஊர்கள் ஆரப்பாளையம், ராசப்பாளையம், கணக்கம்பாளையம், குமரப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், கோரிப்பாளையம், மேட்டுப்பாளையம். அப்போ நீங்கள் இருக்கிற ஊர் எந்த மாதிரியான நிலப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்கள். கால சுழற்சி, ஆட்சி மாற்றம், வேறின கலப்பு முதலிய காரணங்களால் வந்து முதல்நிலை ஊர் பெயர்கள் தனித்தன்மை மிக்க ஊர் பெயர்களாக சிதைந்து மருவி மாறினுச்சு. கல்வெட்டுகளில் காணப்படும் மதிரை, இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. குரூப் 4 2 சரியான ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கல்வெட்டுகளில் காணப்படும் மதிரை அப்படின்றது மருதை அப்படின்னு ஆகி இப்போது என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது, மதுரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கோவான்புத்தூர் எனும் ஊர் என்னென்னு கோயம்புத்தூர் அப்படின்றது தான் கோவான்புத்தூர். முன்னாடி இருந்தது கோயம்புத்தூர், இப்போ வந்து என்னென்னு சொல்லி அழைக்கிறாங்க கோவை அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து 1லேருந்து 2 கொஸ்டின் வந்து இந்த பாடத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். ஊரும் பேரும் பழைய புத்தகத்தில் தான் இருக்குது, புது புத்தகத்தில் ஒன்றும் பெருசாக டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு பெருசாக கொடுக்கல. ஓகேங்களா. ஆனால் இந்த ஊரும் பேரும் அப்படின்ற டாபிக் நம்ம சிலபஸில் வந்து ஒரு டாப்பிக்காகவே இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. நன்றி நண்பர்களே, பாய்.